வெல்கம் டு அபி ரவியின் வீடியோஸ். நான் உங்கள் ரவி. இந்த வீடியோவில் அறிவியல் தெளிவோம் அப்படிங்கிற தொடரில் ஃபிசிக்கல் சயின்ஸ் பார்ட் 3 கிராவிட்டி, அதாவது ஈர்ப்பியல் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிராவிட்டினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் ஆப்ஜெக்ட்ஸ் இஸ் கால்டு கிராவிட்டி. உலகத்தில், இந்த அண்டத்தில் உள்ள ஒவ்வொரு பொருளுக்கும் மற்றொரு பொருளுடன் ஏற்படுகிற ஈர்ப்பு விசை, ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் தான் கிராவிட்டி என்று அழைக்கப்படுகிறது. இந்த கிராவிட்டி பூமியை பொறுத்த வரைக்கும் புவி ஈர்ப்பு விசைன்னு சொல்லுவாங்க. நிலவுலனா நிலவின் ஈர்ப்பு விசை, செவ்வாயில் செவ்வாயின் ஈர்ப்பு விசை. இந்த ஈர்ப்பு விசை எல்லா பொருள்களுக்கும் இருக்கிறது. ஸோ அந்த ஈர்ப்பு விசையை பற்றி நியூட்டன் ஒரு ஈர்ப்பியல் விதியை உருவாக்கியிருந்தார். நியூட்டனின் பொது ஈர்ப்பியல் விதி என்ன சொல்லுதுன்னா, அண்டத்தில் உள்ள பொருட்களின் ஒவ்வொரு துகளும் பிற துகளை ஒரு குறிப்பிட்ட விசை மதிப்பில் ஈர்க்கிறது. அவ்விசையானது அவைகளின் நிறைகளின் பெருக்கற்பலனுக்கு நேர் விகிதத்திலும் அவைகளின் மையங்களுக்கு இடையே உள்ள தொலைவின் இருமடிக்கு எதிர் விகிதத்திலும் இருக்கும். மேலும் இவ்விசை நிறைகளின் இணைப்பு கோட்டின் வழியே செயல்படும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதாவது இதனுடைய சிம்பிளான சுருக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அண்டத்தில் உள்ள ஒவ்வொரு பொருளும், உதாரணத்துக்கு இந்த M1ங்கிறது பூமி, M2ங்கிறது சந்திரன் வச்சுடுங்க. அந்த ரெண்டுக்கு இடையில ஒரு ஈர்ப்பு விசை உண்டு. அந்த ஈர்ப்பு விசை என்னென்னா, அந்த இரண்டுடைய நிறைகளின் பெருக்கற்பலனுக்கு நேர் விகிதம். அப்போ அந்த நிறைகளின் பெருக்கற்பலன் அதிகமாக, அந்த வேல்யூ அதிகமாக இருந்தால் ஈர்ப்பு அதிகமாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு பூமியும் சந்திரனுக்கும் இருக்கிறத விட பூமிக்கும் செவ்வாய்க்கும் இடையில ஈர்ப்பு விசை அதிகமாக இருக்கும். ஏன்னா சந்திரனை விட செவ்வாயுடைய வெயிட் அதிகம். அப்போ அந்த ரெண்டுடைய பெருக்கற்பலன் அதிகமாக இருக்கும். அடுத்தாப்புல அந்த இரண்டிற்கும் இடையில் உள்ள தொலைவின் இருமடிக்கு, இப்போ பூமிக்கும் சந்திரனுக்கும் இடையில் உள்ள தொலைவு ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர்ஸ்னு வச்சுடுங்க. அதனுடைய ஸ்கொயருக்கு எதிர் விகிதத்தில் இருக்கும். அந்த கிலோமீட்டர் நம்ம ஸ்கொயர் பண்ணோம்னா அதுக்கு எதிர் விகிதத்தில் இருக்கும். அப்போ பூமியில் சந்திரன் பக்கமாக இருக்குது, அப்போது அந்த எதிர் விகிதம் குறைவாக இருக்கும். அதே இது செவ்வாய் தூரமாக இருக்குது அப்படிங்கிறப்ப அதனுடைய தொலைவின் இருமடிங்கிறப்ப அந்த எதிர் விகிதம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இதுக்கு நம்ம அந்த ஈர்ப்பு விசைக்கு உள்ள ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, F = G × M1 × M2. M1 M2ங்கிறது பூமி அண்டு சந்திரன் ஒரு உதாரணத்துக்கு அதனுடைய நிறை. ஜிங்கிறது ஒரு ஈர்ப்பியல் மாறிலி டிவைடட் பை R². R²ங்கிறது இரண்டுக்கும் இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் உடைய ஸ்கொயர். ஸோ அந்த ஈர்ப்பியல் மாறிலிங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட்னு சொன்னால், அந்த கான்ஸ்டன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, SI யூனிட்டில் அதனுடைய மதிப்பு 6.674 × 10⁻⁻11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் kg⁻⁻². இதுதான் அதனுடைய அளவு. சரி, இப்போ நம்ம அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டின்னு சொல்லுவாங்க. அது என்னங்கிறத பார்க்கலாம். அது தமிழில் புவி ஈர்ப்பு முடுக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா G = Gm/r². ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் பாருங்கள். இந்த படத்தில் நம்ம பூமியிலிருந்து மேல் நோக்கி ஒரு கல் ஒரு குறிப்பிட்ட விசையோடு எரியப்படுகிறதுன்னு வச்சுடுங்க. அப்படி எரியிற அந்த கல் சிவப்பு இடது பக்கமாக தெரியுது தான் மேல் நோக்கி போகுது. மேலே போக போக அதனுடைய வேகம் குறைந்து ஒரு ஸ்டேஜில் அது அப்படியே அங்கே நின்று அப்புறம் கீழ் நோக்கி திரும்ப ஆரம்பிக்கும். அப்படி திரும்புகிறப்ப அந்த பாயிண்ட் P1 வச்சுட்டோம்னா, அப்புறம் கீழே வர வர P1 P2 P3 கடைசியில் P4ங்கிற பூமியுடைய சர்ஃபேஸில் அது விழுதுன்னு வச்சுடுங்க. ஸோ அந்த P0லேருந்து இந்த P4 வரைக்கும் உள்ளது எல்லாமே ஈக்குவல் டிஸ்டன்ஸ்னு வச்சுடுங்க. P0 to P1, P1 to P2, இந்த மாதிரி எல்லாமே ஈக்குவல் டிஸ்டன்ஸ்னு வச்சுடுங்க. அந்த டிஸ்டன்ஸில் வரும்போது அதனுடைய வேகம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல மேலே P0லேருந்து ஸ்டார்ட் ஆகிறப்ப அதனுடைய வேகமே இருக்காது. அப்போ தான் ஜஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும். 10 செகண்டில் அது P1 அடையுதுன்னு வச்சுக்கிடுங்க ஒரு உதாரணத்துக்கு. அப்புறம் P1 to P2 பார்த்தீங்கன்னா 5 செகண்ட்லேயே வந்துடும், அதை விட விரைவாக வந்துடும். P2 to P3 ஒரு உதாரணத்துக்கு 2.5 செகண்டில் வந்துடுங்க. P3 to P4 1 செகண்ட்லேயே ரீச் ஆயிரும். ஸோ இதனுடைய வேகம் கூடிக்கிட்டே வருது அல்லவா, இதைத்தான் அக்சலரேஷன் சொல்லுவாங்க. அந்த அக்சலரேஷன் எதனால் கூடுதுன்னா, அந்த புவியீர்ப்பு விசையால் கூடுது. அதனால் அதை அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அப்படிங்கிறதுடைய மதிப்பு ஒரு கால்குலேட் பண்ணி வச்சுருக்காங்க. அதனுடைய மதிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா 9.81 மீட்டர்/செகண்ட் ஸ்கொயர் பூமியுடைய சர்ஃபேஸில்.
அதாவது பூமியின் மையத்திலிருந்து எவ்வளவு தொலைவில் அந்த சர்ஃபேஸ் இருக்கோ அதை பொறுத்து இதனுடைய வேல்யூ கொஞ்சம் மாறுபடலாம். அதாவது பூமியின் மையத்திலிருந்து கடல் மட்டம் ஒரு தொலைவில் இருக்கும், மலை முகடுகள் ஒரு தொலைவில் இருக்கும், ஈக்குவட்டார் ஒரு தொலைவில் இருக்கும், போலார் ஒரு தொலைவில் இருக்கும். அதனால் அதற்கு தகுந்தாற்போல் இதனுடைய மதிப்பு வந்து கொஞ்சம் முன்ன பின்ன மாறுபடலாம். சரி, அப்புறம் நம்ம இந்த பூமியில் இந்த அண்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு துகளும் மற்றொரு துகளை ஈர்க்கிறது, அதுக்கு இடையில ஈர்ப்பு விசை இருக்குன்னு சொல்லிட்டோம். அப்போ பூமியில் தனித்தனியாக இருக்கிற மனிதர்களுக்கு மத்தியிலும் அல்லது மனிதர்களுக்கும் மற்ற பொருள்களுக்கு மத்தியிலுமே ஈர்ப்பு விசை இருக்குமே, அதை நாம் ஏன் உணரலை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதுக்கு பக்கத்தில் இருக்க இந்த பூமி மிகப்பெரிய விசையாக இருக்குது. பூமியுடைய ஈர்ப்பு விசை மிகப்பெரியது, ஏன்னா அதனுடைய நிறை அதிகம். ஸோ அந்த பூமியில் இருக்க மற்ற பொருள்களுக்கு மத்தியில் இருக்கிற ஈர்ப்பு நமக்கு சரியாக தெரிவதில்லை, ஆனால் ஈர்ப்பு இருக்கிறது. அடுத்தாப்புல இந்த ஈர்ப்பு விசை கிராவிட்டின்னு சொன்னோம்னா அதுக்கு ஏதாவது ஆப்போசிட் விசை, ஏன்னா ஒவ்வொரு விசைக்கும் ஆப்போசிட் ஒன்று உண்டுன்னு சொன்னாங்க. அப்போ அந்த ஈர்ப்பு விசைக்கும் ஆப்போசிட்டான விசைகள்னு ஏதாவது உண்டா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இருக்குது. அதற்கு பெயர் வந்து நார்மல் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு அந்த திரவத்தின் பாகியல் தன்மை, அது புயண்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து நம்மளை மிதக்க வைக்குது. அது ஒரு உதாரணம், ஒரு கல்லை கயிற்றில் கட்டிடுங்க, அந்த கல்லுடைய வெயிட்டை நீங்கள் உணர்வீங்க. அந்த கல்லோட அந்த கயிறோட அந்த கல்லை அப்படியே மெதுவாக தண்ணிக்குள்ளே இறக்குனீங்கன்னா அதனுடைய வெயிட்டு குறைஞ்ச மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த திரவத்தின் பாகியல் தன்மை கொடுக்குற ஒரு எதிர்விசை, இந்த கிராவிட்டிக்கு எதிர்விசை, அதை வந்து புயாண்ட் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்புறம் லிஃப்ட் இன் ஏரோடைனமிக்ஸ், ஒரு ஏரோப்ளேன், ஒரு ஏர்கிராஃப்டில் வந்து அதனுடைய விங்ஸு, அந்த ஏர்கிராஃப்ட் ரன்வேல ஸ்டார்ட் ஆகி ஓடுறப்ப அதனுடைய விங்ஸுக்கு மேல் பகுதியில் ஒரு வெற்றிடம் உருவாகும். அந்த வெற்றிடம் காரணமாக அந்த விங்ஸ் மேல் நோக்கி தூக்கப்படும். அது வந்து லிஃப்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த லிஃப்ட்டும் கூட ஒரு வித எதிர் விசை தான். எதுக்கு? அது வந்து ஒரு நார்மல் ஃபோர்ஸுக்கு அது உதாரணம், இந்த கிராவிட்டிக்கு அது ஒரு எதிர் விசை தான். அடுத்தால டென்ஷன் இன் ஹேங்கிங் ஆப்ஜெக்ட். ஒரு ஹேங்கிங் ஆப்ஜெக்டில் அந்த ஹேங் பண்ணி தொங்க விட்டுருக்க பொருள் மூலமாக ஒரு கயிறில் ஒரு ஃபங்கி ஜம்பில் கட்டி கீழே விழுகிற ஒருத்தர் எப்படி மேல் நோக்கி திரும்ப பார்க்க வராரோ அதற்கு காரணமும் இந்த டென்ஷன் காரணமாக ஏற்படுகிற எதிர்விசை தான். இது இல்லாமல் இந்த சூரியனிலிருந்து வரக்கூடிய வெப்பம் அது ஏற்படுத்துகிற மறைமுக விளைவுகளும் இந்த கிராவிட்டிக்கு எதிர்விசையாகவே அமைகிறது. ஒரு உதாரணத்துக்கு சூரிய வெப்பத்தின் காரணமாக கடல் நீர் ஆவியாகி மேகமாகி மலைப்பகுதிகளில் மழையாக பொழிந்து ஆறாக உருவெடுத்து வந்து கடலில் சேருது. அப்போ அந்த மலைப்பகுதிகளில் மழையாக பொழிந்த அந்த நீர் வந்து ஆறாக வரும்போது அது வந்து எல்லாமே கிராவிட்டியில் வருது. ஆனால் மேல் நோக்கி போய் மலைப்பகுதிக்கு போகிற வரைக்கும் உள்ளது எல்லாமே கிராவிட்டிக்கு எதிரான செயலாகவே பார்க்கப்படுகிறது. அடுத்தால இதே மாதிரி தானே நம்ம ஜோதிட சாஸ்திரமும் இந்த ஈர்ப்பியல் விதிகளை பற்றி நியூட்டனுக்கு பல 100 வருடங்களுக்கு முன்னாலேயே நம்முடைய ஜோதிட சாஸ்திரமும் இந்த ஈர்ப்பியல் விதிகளை பற்றி, ஈர்ப்பியல் விதிகள் இல்லை, இந்த ஈர்ப்பு விசையை பற்றி, இந்த கிரகங்கள் மனிதர்களின் மேல் ஏற்படுத்துகிற ஈர்ப்பை பற்றி சொல்லியிருக்கிறது. அப்போ அதெல்லாம் உண்மையா பொய்யா என்கிற கேள்வியோடு இந்த வீடியோவை ஒரு நிறைவுக்கு கொண்டு வருவோம். இதுவரைக்கும் இந்த வீடியோவில் ஒரு கிராவிட்டினா என்ன, அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டினா என்ன, அது இல்லாமல் கிராவிட்டிக்கு ஆப்போசிட் ஃபோர்ஸ் உண்டா கிடையாதா அப்படிங்கிற பற்றிலாம் டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.